மஞ்சுமல் பாய்ஸை டைரக்ட் பண்ண சிதம்பரம் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பாலன் த பாய். இந்த வருஷம் ரிலீஸ் ஆன மலையாள படத்துல இது ஒரு பெஸ்டான படம் அப்படின்னு சொல்லலாம். டைரக்ஷன், ரைட்டிங், சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், மியூசிக் அப்படின்னு இது எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணி ஒரு செமையான படத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு செமையான சைக்காலஜிக்கல் த்ரில்லர். அப்படி இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அம்மா கடந்த 5 வருஷமா ஜெயில இருக்காங்க. ஜெயிலே பிறந்த அவனோட குழந்தைய பாத்துக்கிட்டு இப்போ அவங்க ரிலீஸ் ஆக போறாங்க. ரிலீஸ் ஆக போறப்போ அவங்க பையன்ட்ட ஒரு கதை சொல்றாங்க. ஒரு கதை இல்ல, அதுக்கடுத்து பல கதைகள் சொல்லிக்கிட்டே போறாங்க. அவங்க பேரையும் மாத்துறாங்க, தான் பையன் பேரையும் மாத்தி வைக்கிறாங்க. இந்த மாதிரி இடம் மாறி மாறி போயிட்டே இருக்காங்க. யாரு இவங்க, என்ன பண்ணனால ஜெயில இருந்தாங்க, இவங்களை பத்தி சொல்றதுதான் கதை அப்படின்னு நான் நினைச்சேன். ஆக்சுவலா அதை தான் அவங்க ஃபுல்லா சொல்ல வரல, போற போக்குல சொல்லியிருப்பாங்க. இதை தாண்டி படத்துல நிறைய அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்ட் அங்கங்க வரும். கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்காத அளவு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட விறுவிறுப்பா கதை மூவ் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். சில இடத்துல அங்கங்க ஸ்லோவா இருந்தாலும் நம்ம இதை ஷார்ட் டவுன் பண்ணி சூப்பரான ஒரு எக்ஸ்பிளேஷனா கொடுத்திருக்கனால கண்டிப்பா உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால மறக்காம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கதை எங்க தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் சிறைச்சாலையில தொடங்குது. அங்க ஒரு பொண்ணு பண்ண தப்புக்காக ஜெயில இருக்கா. அவளுக்கு நிரந்தரமா ஒரு பேர் கிடையாது. அதனால ஒரு பொண்ணுனே கண்டினியூ பண்ணுவோம். அந்த பொண்ணுக்கு ஒரு பையன், அவனோட பேருமே கதையில மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம பாலன் அப்படின்னு கரெக்டா ஒரு நேம் ஃபிக்ஸ் பண்ணி அதுலயே கண்டினியூ பண்ணுவோம். பாலனுக்கு இப்ப 5ல இருந்து 6 வயசு இருக்கும். பாலன் பிறந்ததே ஜெயில தான். அவன் பிறந்ததுல இருந்தே அவங்க அம்மா கூட ஜெயில தான் இருக்கான். பாலனோட அம்மா அவனுக்கு ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த கதை இவங்க ஜெயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க அப்பாக்கு நடந்தவங்க அப்பா எப்படி இறந்தாரு அப்படின்ற கதை. இந்த கதையை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அவனை அப்படியே குளிப்பாட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்போ அதே சீரியல சம்னதா அப்படின்னு ஒரு இன்னொரு ஜெயில் கைதி இருக்கா. கடந்த 5 வருஷமா இந்த பொண்ணையும் பாலனையும் கவனிச்சுக்கிட்டது அவங்க தான். இந்த சம்னதா பத்தி சொல்லணும் அப்படின்னா, உண்மையிலே சம்னதா பெண்களை தவறாக தொழிலுக்கு அனுப்பி அது மூலமா சம்பாதிக்கிறவ. அதனாலதான் இவ இப்ப ஜெயிலே இருக்கா. இவ அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு, உன்னோட தண்டனை காலத்தை குறைச்சதே நான் தான், அதனால என்ன பண்ற, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியே வந்துருவேன், வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் கொடுக்குற அட்ரஸ்ல வந்து என்ன நீ மறக்காம பார்க்கணும், அங்க போய் நம்ம நிறைய சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் கையில கொடுக்குறான். இந்த அம்மாக்கு தண்டனை காலம் முடியுது, அவங்க இன்னைக்கு ரிலீஸ். அதனால போலீஸும் இவங்க இவ்வளவு நாள் வேலை செஞ்ச பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு ஒரு என்ஜிஓக்கான கார்டையும் கொடுக்குறாங்க. அங்க போய் வேலைக்கும் சேர்ந்துக்க சொல்றாங்க. வெளியே வந்த இவங்க தான் பையன்ட்ட போலீஸ் கொடுத்த கார்டையும் சம்னதா கொடுத்த முகவரி அட்ரஸையும் தூக்கி குப்பையில போட சொல்லிட்டு இவங்க அவங்க பாதையில நடக்கிறாங்க. அங்க இருந்து திருப்பி எங்க போறேன்னு தெரியாம ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்ல வயிறார சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லு கட்டலான்னு போறப்போ என்கிட்ட பணம் இல்ல அப்படின்னு அந்த ஹோட்டல் கார்ட்ட சொல்ல, அவர் கோவப்பட்டுட்டு அம்மாவும் பையனா இருக்கிறனால இவங்களை மன்னிச்சு போக சொல்லிடுறாரு. ஆனா அந்த அம்மா, எனக்கு ஏதாவது வேலை போட்டு தரீங்களா, எனக்கு பணம்லாம் வேணாம், இங்க இருக்கிற சாப்பாடை மட்டும் கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த கடைக்கார தாத்தா இவங்ககிட்ட பேரு கேட்கிறாரு. அதுக்கு அந்த அம்மாவும் அவரோட உண்மையான பேர் சொல்லாம என்னோட பேரு இந்திரா அப்படின்னு சொல்றான். பையனோட பேர் என்னன்னு கேக்குறப்போ பையனோட பேரு அபிஜித் அப்படின்னு சொல்றான். அந்த பேரை அப்பதான் பாலன் முறையா கேட்டிருப்பான். அபிஜித் அப்படின்னு அவ வாயாலே சொல்லி பாக்குறான். சொல்ல போனா இவன் பேர் பாலனும் கிடையாது. ஆரம்பத்துல அந்த கடைக்கார தாத்தா, என்கிட்டலாம் எந்த வேலையும் இல்ல, இங்க ஏற்கனவே பணம் வேற கம்மியா தான் வருது, உங்களுக்கு வேலை இல்ல அப்படின்னு சொல்லி விரட்டி அடிச்சிடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு யோசித்து பாக்குறாரு, நம்மளால இந்த கடையை பாத்துக்க முடியல, சரி பாத்துட்டு இங்கே சாப்பிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. அதுக்கு பிறகு இந்திராவும் அபிஜித்தும் அங்கேயே தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளையும் காலையிலேயே எந்திரிச்சு இந்திரா அவளோட வேலையை பார்க்க தொடங்க அவரோட கடின உழைப்புனால ஹோட்டல்ல நல்ல வருமானம் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி அவ்வளவு வருமானம் அந்த ஹோட்டல்ல இருந்து அந்த தாத்தா கிடைக்கல. இப்போ இவ வந்ததுக்கு அப்புறம் அங்க நல்ல வருமானம் கிடைக்குது, இது நல்லபடியா கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அந்த கடைக்கு ஒரு டிரைவர் சாப்பாடு பார்சல் வாங்குறதுக்காக வந்த இந்த அம்மாவை பார்த்துட்டு டிரைவர் விசாரிக்க, எல்லாம் வேண்டப்பட்டவங்க தான், பேரு இந்து, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, வேண்டப்பட்டவங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்னு டிரைவர் கேட்டுட்டு நக்கலா சிரிச்சுட்டு அங்க இருந்து போறாரு. இதை பார்த்து அந்த ஹோட்டல் தாத்தா அவரோட வீட்டு சாவியை அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து, இனிமேல் நீங்க இங்க தங்க வேணாம், இந்தாங்க வீட்டு சாவி, என் வீட்டிலே தங்கிக்குங்க, என் பொண்ணு என் பேரை மாதிரி நீங்க அங்கேயே இருக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இந்த வார்த்தையை கேட்ட இந்துரு கொஞ்சம் யோசிச்சுட்டு அங்க இருந்து அந்த பெரியவர்கிட்ட சொல்லாம கொள்ளாமலே கிளம்பிடுறான். இந்த பையனை ஏன் தாத்தா டிக்கெட்ல இருந்து வந்தோன்னு கேட்க, நம்மளுக்கு நாம மட்டும் போதும், நமக்கு ஊடால யாருமே வேணாம் அப்படின்னு அந்த பையன்ட்ட சொல்லிட்டு இவ அடுத்த வேலையை தேடி போறா. அப்ப அவனோட பையன், அடுத்த கதை என்னமா, என்னோட புது பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அடுத்த வேலையை தேடி போய் ஒவ்வொரு வேலையா பாக்குறா. ஒரு டெய்லர் கடையில இருக்கா, அவ முஸ்லீமா பேரை மாத்திக்கிறா, திருப்பி தியேட்டர்ல வேலை பாக்குறா, இந்த மாதிரி வேலை மாத்திக்கிட்டே இருக்கா. எதனால அப்படின்னு பார்த்தா, இவ தனியா இருக்கனால யாராவது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, இல்ல இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள இருக்கான் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்தா யாரு கூட அட்டாச் ஆகாம அங்க இருந்து இடத்த மாத்திக்கிட்டே இருக்கா. அப்படிதான் இடத்த மாத்தி ஒரு கட்டிட வேலையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு டிரைவரை பாக்குறான். அந்த டிரைவர் யாருன்னா, இந்த தாத்தா கல்ல வேலை பாக்குறப்போ இவளை பார்த்த டிரைவர், அவன் வந்துட்டு உன் பேர் இந்து தானே அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல என் பேரு மேரி அப்படின்றா. மேரியா, எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு இவனு துருவி கேள்வி கேட்க, அவளும் அந்த எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றான். இவ பொய் சொல்றா, நான் இப்ப நிரூபிக்கிறேன் பாரு அப்படின்னு தனியா அவன் பையனை கூப்பிட்டுட்டு அவட்ட கேட்ட கேள்வியை எல்லாத்தையும் இந்த பையன்ட்டையும் இந்த டிரைவர்
பெரியவர் கேட்கறான். பையன் எல்லா கேள்விக்கும் கரெக்டா பதில் சொல்றான். எப்படி எல்லா கேள்விக்கும் பையன் கரெக்டா பதில் சொல்றான் அப்படின்னா, ஒவ்வொரு வேலையை மாத்திரப்பையும் ஒவ்வொரு புது பேரு, ஒவ்வொரு புது கதைகள், அந்த எல்லா கதைகளையும் தெளிவா தான் பையனுக்கு சொல்லி புரிய வச்சுதான் கூட்டு வரான். இங்கேயே ஒரு ஆள் அவளை அடையாளம் கண்டுபிடிச்சாங்க. அதனால திருப்பி அடுத்த வேலைக்கு போகணும் அப்படின்னா இப்ப வேற ஒரு வேலை பாக்குறான். இப்போ ஒரு வீட்டுல வேலைக்காரியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த வீட்டுல நம்ம பாலன் வயசுலயே அந்த வீட்டுல ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன் இருக்கான். அவனோட பேரு வாசுதேவ். சோ அவன் கொஞ்சம் பணக்கார பையன். அவங்க அப்பா கல்ஃப்ல எல்லாம் இருக்காரு. வீட்டுல இவங்க அம்மா மட்டும் இருந்து பாத்துக்கிட்டு இருக்க. வேலைக்கு ஆள் வச்சு இவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற நிலைமையில அந்த சின்ன பையன் வாசுதேவ் ஸ்கூலுக்கு ஆட்டோல போறப்ப ஆட்டோ ஆக்சிடென்ட் ஆகி வாசுதேவ் இறந்துடுறான். அவன் இறந்தனால வாசுதேவோட ஐடென்டிட்டியான ஆதார் கார்டு, பர்த் சர்டிபிகேட், இந்த மாதிரி சில ஐடென்டி கார்டை எடுத்துட்டு இந்த அம்மாவும் அங்க இருந்து கிளம்புறா. இப்போ திருப்பி புதுசா ஒரு வேலையை தேடணும். என்ன பண்றதுன்னு தெரியாம பஸ் ஸ்டாப்ல இருக்கிறப்போ பஸ் ஸ்டாப்ல மனநல பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு இருக்கா. இவ்வளவு அந்த பொண்ணை பாத்துக்கிட்டே இருக்கா. ஆனா அவ கையில ஒரு ஐடி கார்டு இருக்கு. அந்த ஐடி கார்டை கேட்க அந்த பைத்தியக்கார பொண்ணு அதை தரமாட்டா. இவ்வளவு சாப்பிடறதுக்கு ஏதோ கொடுத்து அந்த ஐடி கார்டை வாங்கிடுறா. அந்த ஐடி கார்டை வாங்கினதுக்கு அப்புறம் அதுல அவளோட பேரு ஷெர்லி அப்படின்னு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அது ஹோம் டேக்கரோட ஐடி கார்டு. உடம்பு சரியில்லாதவங்க, வயசானவங்க எல்லாம் வீட்டுல போய் பாத்துக்கிற அந்த ஒரு ஏஜென்சில அந்த பொண்ணு இருந்திருக்கா. அதற்கான ஐடி கார்டு தான் இது. இது சம்பந்தப்பட்ட ஒரு வேலையை நியூஸ் பேப்பர்ல ஏற்கனவே இந்த பொண்ணு பாத்திருப்பா. அதனால இந்த ஐடி கார்டுல இருக்க பேரை வச்சு நம்ம புதுசா இன்னொரு கதையை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உடனே போன் அடிச்சு அந்த வேலையை பத்தி விசாரிக்க அந்த வீட்டோட சொந்தக்காரர் வெளிநாட்டுல இருக்காரு. அந்த பாட்டி கிராமத்துல தனியா தான் இருக்கு. அவங்கள மட்டும் கவனிச்சு கொள்ளணும். அப்புறம் அந்த பாட்டி ரொம்ப கோவக்கார பாட்டி, யாரிடையும் ஒழுங்கா கூட பேசாது. ஒழுங்கா நீ தான் பாத்துக்கணும். அப்புறம் வீட்டோட கதவு திறந்தா இருக்கும், போய் நீயே திறந்துக்க அப்படின்னு சொல்லி இவர் அனுப்பிச்சு அட்ரஸ் கொடுத்து அங்க போக சொல்றாரு. இவங்களும் அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு வீட்டுல போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. யாரும் பதிலும் சொல்ல மாட்டாங்க. அவர் சொன்ன மாதிரியே அவங்களாவே கதவை திறந்து உள்ள போறாங்க. உள்ள போனா கரெக்டா டெலிபோன் அடிக்குது. இந்த பொண்ணும் போன் எடுத்து பேசலாம் நினைக்கிறா. யார் அடிக்கிறா அப்படின்னு பார்த்தா இந்த அம்மாவோட பையன் வெளிநாட்டுல இருந்து கால் பண்ணிருக்கான். நீ தான் எங்க அம்மா புதுசா பாத்துக்க வந்தவளா? நான் கரெக்டா 1ஆம் தேதி 1 மணிக்கு போன் அடிப்பேன், மறக்காம என் போன் எடுத்துறணும். எங்க அம்மா ரொம்ப கோவக்காரங்க, யார்ட்டையும் பேச மாட்டாங்க. அதனால நீ கொஞ்சம் சமாளிக்கிறது கஷ்டம். அவங்களோட உடம்பும் சரியில்லை, எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும். உனக்கு ஏதாவது வேணும்னா உனக்கு வேலை போட்டு கொடுத்தவர்கிட்டே கேளு, அவர் உனக்கு பண்ணி தருவாரு, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேச விடாம அவரு காலை வச்சிடுறாரு. ஐயோ இங்கதான் நம்ம இருக்கணுமா அப்படின்னு ஒரு வெத்தில திரும்பி பார்த்தா ஒரு கிழவி கையில துப்பாக்கியோட இவங்கள சுடுற பொசிஷன்ல இருக்க பாலன் மட்டும் கையை தூக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கான். இந்த பாட்டியை கேர் பண்றதுக்காக தான் ஷெர்லின்ற பேர்ல இவ வந்திருக்கா. உங்களை யாரு அவன் அனுப்பிச்சானா அப்படின்னு கேட்க, அவர் தான் எங்களை அனுப்புனாரு, என் பேரு ஷெர்லி அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பாட்டி வேலைக்கு தான் வந்திருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, நான் யார்ட்டையும் ஒழுங்கா பேச மாட்டேன், எனக்கு ரொம்ப பசிக்குது, முதல்ல எனக்கு சமைச்ச கொடு அப்படின்னு சொல்றான். அதனால ஷெர்லியும் சமைக்க ஆரம்பிக்கிறான். இந்த பாட்டி ரொம்ப உடல்நல குறைவு, வீல் சேர்லயே தான் எப்பயும் இருக்கணும், தனியா எங்கேயுமே போக முடியாது. அவருக்கு அந்த ஒரே ஒரு வீடு தான் இருக்குது. இந்த பையன் பாலனுக்கு அந்த பாட்டியை பார்த்தாலே பயமா இருக்கு. அவங்க சுற்றுவாங்களோன்னு பயத்திலே இருக்கு. ஆனா ஷெர்லி அவனை சமாதானப்படுத்தி அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றான். அப்படியே கொஞ்ச நாள் ஓட ஷெர்லி அந்த கிளவிட்ட, நீங்க ஏன் யார்ட்டையும் பேச மாட்டீங்க அப்படின்னு கேக்குறேன். நான் என் பையன்ட்ட தான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எதனால அவங்க பையன்ட்ட பேச மாட்டேன் அப்படின்றதையும் சொல்றாங்க. என்னோட புருஷன் சுதந்திர போராட்ட தியாகியா இருந்தார், அகிம்சை வரியில போராடினவர் இல்ல, வெள்ளக்காரனை சுட்டு தள்ளினவர். அப்பேற்பட்டவனோட மகன் வெளிநாட்டுல அடிமையா வெள்ளக்காரனுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனாலதான் அவன்கிட்ட நான் பேசவே மாட்டேன், நீங்க கொஞ்சம் இப்ப பேசலாம்ல அப்படின்னு கேக்குறப்போ, வெள்ளக்காரன் என் புருஷனை பத்தி கேட்டு என்ன சித்திரவதை பண்ணான், எனக்கு சாப்பாடு போடாம என் நகத்தை பிச்சு என் தலைமுடிய உருவி என்ன அடிச்சு கேட்டான். அப்ப கூட என் வாயை திறக்கல, இப்ப மன்னிச்சு பேசுவேன்னு நினைக்கிறியா? அவனை கண்டிப்பா நான் மன்னிக்கவே மாட்டேன் இந்த ஜென்மத்திலேயே அப்படின்னு அந்த கிளவி சொல்றாங்க. சோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க அந்த கிளவிக்கு நம்ம ஷெர்லியோட நடத்த ரொம்ப பிடிச்சு போயிருது. அவன் நல்லா அவனை பாத்துக்கிறா அப்படின்னு அவனும் நினைக்கிறான். அதே டயத்துல ஷெர்லி அவனோட மகன் பாலனை ஸ்கூல்ல போய் சேர்த்து விடுறான். ஸ்கூல்ல அவனோட பேரு வாசுதேவ் அப்படின்னு. ஏற்கனவே ஒரு சின்ன பையன் இறந்துருப்பான்ல, அந்த பையனோட ஐடென்டிட்டியில தான் இப்போ நம்ம பாலனை ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விட்டுக்கிட்டு இருக்கா. இப்படியே கொஞ்ச நாள் போக அப்போ ஒரு நாள் இந்த கிளவி வீட்டுல இருக்கிற மாங்காய் மரத்துல மாங்காய் திருடி சாப்பிடுறதுக்காக சில பசங்க வர்றாங்க. அதை பார்த்த கிளவி உடனே வீல் சேர்ல வேகமா வந்து துப்பாக்கிய மரத்தை நீட்டினவர ஒரு சுடு சுட அந்த பசங்க எல்லாம் அங்க இருந்து ஓடி போயிடுறானுங்க. அதை பார்த்த பாலனுக்கு ஒரு செகண்ட் பயமே வந்துடும். அப்போ ஷெர்லி வெளியே வந்து அந்த கிளவியை திட்டுன்னு திட்டுறா. பாவம் சின்ன பசங்க, தெரியாம சுட்டுட்டீங்கன்னா என்ன ஆகுறது, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க, உடனே அந்த கிளவி என்னையவே கேள்வி கேட்கிறியா, இப்ப என்ன பண்றேன் பாரு அப்படின்னு கோவத்துல துப்பாக்கியை கரெக்டா நம்ம ஷெர்லியை பார்த்த மாதிரி வச்சு ட்ரிகர் அழுத்திடுது. டம்முன்னு சத்தம் கேக்குது, ஷெர்லிக்கு எதுவுமே ஆகல. சோ அப்பதான் கிளவி ரிவீல் பண்ணுது, இதுல சத்தம் மட்டும் தான் வரும், ஆளெல்லாம் கொல்ல முடியாது அப்படி. கிளவிட்ட பச்சை குண்டு இருக்கு, சிவப்பு குண்டு இருக்கு. பச்சை குண்டை வச்சு சுட்டா சத்தம் போட்டு தான் வரும், அதே இது சிவப்பு குண்டை வச்சு சுட்டா ஆளே இறந்துருவாங்க. சோ இந்த மாதிரி இந்த விஷயத்த கிளவி நம்பிக்கையா ஷெர்லிட்ட சொல்றான். இப்படி நாள் கொஞ்சம் கொஞ்சமா ஓடிக்கிட்டு இருக்க ஷெர்லியும் கிளவியும் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. கிளவி அவங்களோட எல்லா கதையும் ஷெர்லிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஷெர்லியை பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியல. நானே பேசிக்கிட்டு இருக்கேன், நீ ஏதாவது சொல்ல அப்படின்னு சொல்லி கிளவி கேட்க, என்ன பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, நான் என்னத்த சொல்ல அப்படின்னு கேட்க, ஏதாவது கதையாவது சொல்லு அப்படின்னு சொன்னோனையும் ஷெர்லியும் ஒரு கதை சொல்றான். ஒரு ராட்சசன் இருந்தான், அவன் கூட அவனோட மனைவியும் வாழ்ந்துட்டு வந்தான். அந்த ராட்சசன் எப்போதும் அவன் மனைவியை கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்தான். இப்படியே சில நாள் ஓடிக்கிட்டு இருக்க அவ ஒரு நாள் மாசமான. அது எதையுமே கண்டுகொள்ளாம அந்த ராட்சசன் திருப்பி அவளை கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்தான். எங்க இந்த குழந்தை வந்தா அவனும் இந்த ராட்சசன் மாதிரி மாறிடுவானோன்ற பயந்து அவன் பண்ண டார்ச்சர் எல்லை மீறி போக அந்த ராட்சசனை அவனை கொண்டு அவனை புதைச்சு அது மேல ஒரு வாழை மரத்தை நட்டுட்டு, அதுக்கப்புறம் அவ பண்ண கொலைக்காக ஜெயில அனுபவிச்சா. ஜெயிலே ஒரு குழந்தைய பெற்றெடுத்தா. இதுதான் அவ பட்ட கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவளோட கதையவே வேற ஆளோட கதையை மாதிரி சொல்றா. பாட்டிக்கு இது தெளிவா புரிஞ்சுது.
ஆரம்பிச்சிருது. இதை கேட்ட பாட்டி, நீயும் உன் மகனும் இனிமேல் நீ இங்கே இருக்கலாம், இந்தா இது பெரிய வீடு, என்னோட உடல் நிலை வேற சரியில்லை, நான் கொஞ்ச நாள்ல எப்படி இறந்துருவேன், அதுக்கப்புறம் நீங்க இங்க நிரந்தரமா இருக்கலாம், நான் இறந்து போனதுக்கப்புறம் நீங்க இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது, அது மட்டும் இல்ல நான் இறக்குறப்ப நீங்க யாரையும் கூப்பிடக்கூடாது, முக்கியமா என் மகன் என் மூஞ்சியை பார்க்கவே கூடாது, இந்த வீட்லயே என்ன நீ புதைச்சிரு, அதுக்கப்புறம் அது மேல ஒரு வாழை மரமும் நட்டு, புரிஞ்சதா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சோனையும் ஷெர்லியும் சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே வழக்கம் போல பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த ஒரு நாள் பையன் திரும்பி ஸ்கூலுக்கு நிக்க வேண்டிய இடத்துல வரக்கான, எங்க போனா பையன் அப்படின்னு சுத்தி முத்தி தேட அங்க உள்ள பசங்களோட அவன் விளையாண்டுகிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இனிமேல் நான் வர வரையும் இங்கே தான் நிக்கணும், இந்த இடத்த விட்டு நீ எங்கேயுமே போக கூடாது, புரிஞ்சதா அப்படின்னு கேட்க, புரிஞ்சதுமா அப்படின்னு அவனும் சொல்றான். சோ இவன் அடுத்து திருப்பி புதுக்கதை எதுவும் கத்துக்கணுமாமா அப்படின்னு கேட்க, இல்ல எந்த புதுக்கதையும் இனிமேல் இல்ல, ஸ்கூல்ல கத்து தரத மட்டும் ஒழுங்கா கத்துக்க போதும் அப்படின்னு சொல்லி ஷெர்லி சொல்லிக்கிட்டு இருக்கா. இனிமேல் இங்க தான் தங்க போறோம் அப்படின்னு முடிவும் பண்ணிட்டா. சோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்க டவுனுக்கு போயிட்டு திரும்பி வர்றப்போ ஒரு பொம்பளை பாத்துறா. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்ல ஜெயில்ல ஒரு பொம்பளை வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன வந்து பாக்கணும்னு சொல்லியிருப்பால அந்த சாந்தம் அப்படின்னு, அவ தான் இப்ப இங்க இருக்க. எங்க தங்கி இருக்க, எங்க போனா காணாம போயிட்ட, நீ எல்லாம் செம வேலை போக தெரியுமா, வா உன்னை வச்சு நான் பெரிய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ எதையும் கண்டுக்காம அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறான். இவட்ட இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு அங்கிருந்து வந்து அவ பையனை கூட்டிட்டு, வா முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்புவோம், இந்த வீடு வேணாம், நம்ம புது கதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா கிளம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஆனா அந்த பையன், இல்ல நான் எங்கேயும் வர மாட்டேன், நான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்றான். ஒழுங்கா ட்ரெஸ் மாத்து, இல்ல உன்னை இங்கே விட்டுட்டு நான் போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போகுது, ரொம்ப ஒரு மாதிரி இழுத்துக்குது. கரெக்டா மருந்தெல்லாம் ஷெர்லி கொண்டு வந்தாலும் அதை தூக்கி போட்டுட்டு எவ்வளவு நாள் நீயும் ஓடிக்கிட்டே இருப்ப, கொஞ்சமாவது அவனை பத்தி யோசிச்சு இங்கே வாழு, இந்த கிழவியோட கடைசி ஆசை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி மருந்து எடுத்துக்காம அங்கேயே செத்துருது. இவ்வளவு பாட்டிக்காக ரொம்ப கதறி அழுதுட்டு பாட்டி இறந்ததை யார்ட்டையும் சொல்லாம அவங்கள புதைச்சிட்டு அவங்க மேல வாழை மரத்துக்கு நடுறா. அதுக்கப்புறம் பாட்டி இல்லாமலே அங்க வாழ ஆரம்பிக்கிறா. அந்த டயத்துல தான் இந்த பாட்டியோட பையன் கால் பண்ணிட்டு, நாங்க லீவு நாள்ல அங்க வரப்போறோம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அவளுக்கு அதிர்ச்சியாவும் இருக்கு. அதே சமயத்துல அங்க மாங்காய் தருறதுக்காக சில பசங்க வராங்க. அவங்கள விரட்டுறதுக்காக இவளே துப்பாக்கி எடுத்து போலி குண்டை வச்சு சத்தம் கிளப்பி அவங்கள ஓடவோ விடுறா. அந்த பசங்களும் பாட்டி இங்கதான் இருக்கு அப்படின்னு ஓடுறானுங்க. இப்ப அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்க. வழக்கம் போல இவன் பையனை ஸ்கூல் வேன்ல ஏத்தி விட்டுட்டு இவ திருப்பி வீட்டுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்கா. அப்ப யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே தெரியுது. சந்தேகப்பட்டுட்டே வீட்டுக்குள்ள போனவ அந்த டயத்துல கரெக்டா ஒரு போனும் அடிக்குது. வழக்கமா அந்த அம்மாவோட பையன் 1 மணிக்கு தான் அடிப்பாரு. இந்த டயத்துல எதுக்கு அடிக்கிறாருன்னு புரியாம இருந்துட்டு போனை எடுத்தா போன்ல யாருமே பேசாம அமைதியா இருக்காங்க. யாரோ ராங் நம்பர் போல அப்படின்னு திருப்பி வெளியே வந்து பார்த்தா அந்த ஜெயில் பொம்பளை எங்கேயே வந்துட்டா. ஷெர்லியும் ரொம்ப பயந்துட்டா. ஐயோ இவ எதுக்கு இங்க வர, நம்மள கண்டுபிடிச்சிட்டாலே, நம்ம தெரியாம இருக்கலாம்னு பார்த்தா நம்மளோட எல்லாமே தெரிஞ்சிருச்சே, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க. வேற வழி இல்லாம அவளை உள்ள வர வச்சு அவட்ட பேச்சு கொடுக்க, அவளும் எங்கடி போயிட்டா, அன்னைக்கு என்ன பாத்தியா அப்படி பயந்து உடனே உன்னை வச்சு நான் நிறைய பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன், நிறைய பிளான் வச்சிருக்கேன், நீ இப்படி இருந்தா எப்படி, ஜெயில உனக்காக நான் எவ்வளவு உதவி பண்ண தெரியுமா, எல்லாத்தையும் மறந்துட்டியா என்ன நீ போ அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இப்ப இருக்கிறதுல இவதான் நம்மளுக்கு ஒரே தொல்லை, இவளை எப்படியா நம்ம கொன்றலாம் அப்படின்னு விஷத்தை இவ டீல கலந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டயத்துல இவளும் இடம்லாம் சூப்பரா தான் பிடிச்சிருக்க, எங்க அந்த கிளவியை காணோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்களா இல்ல உன் ஸ்டைல கொண்டு புதைச்சிட்டியா அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. எது எப்படியோ இதுதான் நம்ம தொழில் பண்றது கரெக்டான இடமா இருக்கு, வெளியெல்லாம் பண்ணா போலீஸ் தொல்லையா இருக்கு, இங்கே இடத்த வச்சுக்குவோம், என்னோட பொண்ணுங்க எல்லாத்தையும் இங்க வர வச்சிடறேன், நம்ம இங்க இருந்து நம்ம பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. கரெக்டா டீயும் கொடுக்குற அந்த சாந்தம் அப்படின்றவ இவ கொடுக்குற டீயை பார்த்து பயந்துகிட்டு குடிக்காமலே இருக்க. நம்மால ஷெர்லியும் அவளே அந்த டீயை குடிச்சு காட்டுறா. சோ அதனால அவளும் இவட்ட இருந்து பயப்படாம அந்த டீயை குடிச்சுக்கிட்டு அவளோட பொண்ணுங்க எல்லாத்தையும் இங்க வர்றதுக்காக வழி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ நம்மால் ஷெர்லி கரெக்டா துப்பாக்கி எடுத்துட்டு வந்து அவ முன்னாடி நீட்டி அவளை சுட்டு கொண்டுடுறா. அந்த ரத்தத்தெல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒரு போன் வருது. போன்ல அந்த அம்மாவோட பையன் இன்னைக்கு ஊருக்கு வர போறாரு, இடத்தெல்லாம் கரெக்டா கிளீன் பண்ணி சுத்தமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு உடனே பயம் பிடிச்சிருது. என்ன பண்றதுன்னு தெரியாம ரத்தத்தை உடனே அவசரமா கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அதே டயத்துல நம்மால் பாலனுக்கும் கரெக்டா ஸ்கூல் முடிய வேன்ல ஏத்திக்கிட்டு அவனை கரெக்டா இறக்கி விட வேண்டிய இடத்துல இறக்கி விடுறாங்க. அவனும் அம்மா வர வரையும் அம்மா இங்கே இருக்க சொல்லியிருக்காங்க, அதனால நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த டயத்துல வீட்டுல பார்த்தா கரெக்டா அந்த அம்மாவோட பையன் கார்ல வந்து இறங்கிட்டான். வாசல்ல வேற ரத்தமா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம இவ பயத்துல நின்றுகிட்டு இருக்க. யார் வந்தாலும் சுட்டு தரியலாம் அப்படின்னு இவ துப்பாக்கியோட வாசலை பார்த்து நீட்டிக்கிட்டு நிக்க. கரெக்டா இந்த அம்மாவோட பையன் கார்ல வந்து இறங்க. கார் டிரைவர் கரெக்டா கதவை திறக்க. சுட்ட சத்தம் மட்டும் கேக்குது. யாராவது இறந்தாங்களா என்னன்னு ஒண்ணுமே தெரியல. இப்படி இருக்கிற டயத்துல நம்மால பாலன் மட்டும் தனியா அம்மா வெயிட் பண்ண சொன்ன இடத்துலயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பிலேயே இடைவேளை விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் சீனு போலீஸ் ஸ்டேஷன்ல ஆரம்பிக்குது. போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய போலீஸ் இருக்காங்க. அங்க நம்ம கதைக்கு தேவையான முக்கியமான ஒரு போலீஸ் இருக்காரு. அவர் பேரு பவித்ரன். இந்த பவித்ரனை பத்தி சொல்லணும்னா அவர் நல்ல மனுஷனே கிடையாது. பழி வாங்கணும் என்ற எண்ணம் அவனுக்குள்ள நிறைய இருக்கு. அவனை பத்தி எப்போது யாராவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தன்னை காப்பாத்திக்கணும்னா யாரையாவது போட்டு விட்டுட்டு அவன் மூவ் ஆகிட்டே இருப்பான். இந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தாலும் அந்த ஸ்டேஷன்ல சிசிலியா அப்படின்னு ஒரு பெண் இருப்பா, கான்ஸ்டபிள். அவ நம்ம பவித்ரனை லவ் பண்ணுவா. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றாங்க. 2 பேரும் கூடிய சீக்கிரம் மேரேஜும் பண்ணிக்க போறாங்க. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற சில அதிகாரிகள் சிசிலிட்ட ஜாக்கிரதையா இருக்க சொல்றாங்க அந்த பவித்ரன்.
அவன் மேல நிறைய நம்பிக்கை வைக்காத, அவன் உன்னை காதலிக்கலாம், ஆனா அவனுக்கு ஒண்ணுனா உன்னே விட்டு கொடுத்துருவான் பாத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். யாரை பத்தியும் யோசிக்காம அவர் அவங்களுக்கு பிடிச்சவங்கன்னா எதுவும் பண்ண மாட்டாரு, மத்தவங்களுக்கு தான் அதெல்லாம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அவ. இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்க அப்போ அந்த ஸ்டேஷன்ல ஒரு கேஸ் வருது. ஒரு சின்ன பையன் ரொம்ப நேரமா ஒரே இடத்துல நின்றுகிட்டே இருக்கான் அப்படின்னு. அந்த சின்ன பையன் யாரு அப்படின்னா அவன் தான் நம்ம பாலன். ஸ்கூல் விட்டதுல இருந்து அவன் அங்கேயே நிக்கிறான், யாருமே அவனை கூப்பிட வரல அப்படின்ற மாதிரி இந்த கேஸ் வர ஏட்டையா பவித்ரனை அந்த கேஸை எடுக்க சொல்லி அனுப்புறாங்க. இப்படி ஒரு தகவல் கிடைச்சது உடனே பவித்ரன் அங்க போய் பாக்குறாரு. அங்க போய் பார்த்தா பாலன் சட்டை பேண்ட் இல்லாம ஜட்டியோட நின்றுகிட்டு இருக்கான். பவித்ரன் அவனை பார்த்ததும் உன் பேர் என்ன, உன் வீடு எங்க இருக்கு, உன் அம்மா யாரு, உன் அப்பா பேர் என்ன, எந்த ஸ்கூல்ல படிக்கிற, இந்த மாதிரி எல்லா கேள்வியும் கேட்க நம்ம பையன் பாலன் எந்த கேள்விக்கு பதில் சொல்லாம அமைதியாவே இருக்கான். அதனால அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர அழைச்சிட்டு வந்துடுறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் எல்லாரும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. வந்த எஸ்ஐயும் சின்ன பையனுக்கு ஜட்டியோட நிக்க வச்சிருக்கீங்க அப்படின்னு போட்டு திட்ட, சார் இவன் இப்படியே தான் கிடைச்சா அப்படின்னு அவனு சொல்றாரு. இவனை இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்க, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கதா சரி சார் அப்படின்னு சொன்னதும் அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ உன் கூடயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி பவித்ரன் மேல இருந்த காண்டுல எஸ்ஐ அவன்கிட்ட அந்த வேலையை கொடுத்துறாரு. போறப்ப சிசிலியும் பவித்ரனும் ஒன்னா போயிட்டு இருக்காங்க. கூடவே இந்த பையனையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. இந்த பையன் பவித்ரனோட வீட்லயே அவனோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அங்க இருந்து தப்பிக்க பாக்குறான். ஆனா அவனால தப்பிக்க முடியல, கதவெல்லாம் பூட்டிருக்கு. இப்ப அடுத்த நாள் இந்த பவித்ரன் அவ கிடைச்ச இடத்துல விசாரிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த இடத்துல புதர் பக்கத்துல ஒரு ஸ்கூல் பேக் கிடைக்குது. அது பாலனோட பேக் தான் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாரு. சோ அதை கண்டுபிடிச்ச அவரு இவன் இருந்து யாரும் ட்ரெஸ் உருவிட்டு போல, இவனே தான் நம்மளோட அடையாளம் தெரியக்கூடாதுன்னு இந்த பேகுல மறைச்சு வச்சிருக்கான். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சம்பவம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. இதை போய் சீனியர் ஆபீசர்ட்ட சொல்றாரு. இதுக்கு பின்னால ஏதோ பெரிய ரகசியம் இருக்குமோன்னு தோணுது, இந்த பையன் சரியான புத்திசாலியா இருக்கான், அவன் நம்ம இருந்து எதையோ மறைக்கிறான், இவங்க பின்னாடி ஏதோ திட்டம் இருக்கு, இந்த கேஸை என்கிட்ட கொடுங்க சார் நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்ல எஸ்ஐ இவன் மேல இருந்த காண்டுல, எஸ்ஐ எக்ஸாம் எழுதிட்டு வந்தா இன்வெஸ்டிகேஷன் அளவுக்கு வந்துருவீங்களா, வேற ஏதாவது கேஸ் இருக்கும் அதை ஒழுங்கா பாருங்க, இது அவ்வளவு பெரிய கேஸ் ஒண்ணும் இல்ல, மூடிட்டு போங்க அப்படின்னு திட்டி அனுப்பிச்சிடுறாரு. ஆனா பவித்ரன் இந்த பையனை பற்றி விசாரிக்கணும் அப்படின்றதுல இருக்கறனால அந்த கேஸையே விசாரிக்கிறாரு. பாலனோட ஸ்கூல் யூனிஃபார்ம் வச்சு அவன் எந்த ஸ்கூல்னு கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலுக்கு சென்று அந்த பையனோட வீட்டு அட்ரஸையும் வாங்குறாரு. அந்த அட்ரஸ்ல போய் பாக்குறப்போ இவருக்கே அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா அந்த பையன் ஆல்ரெடி இறந்திருக்கான் ஒரு ஆட்டோ ஆக்சிடென்ட்ல. சோ அவன் தான் வாசுதேவ். இவன் பேரு இப்ப வாசுதேவ் கிடையாது. இவன் யார் இப்போ என்னன்னே புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு போலீஸ். இப்போ அவருக்கு தெளிவா புரியுது இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய ரகசியம் இருக்கு. பாலனை பாத்துக்கிற பொறுப்பை பவித்ரன் தான் கொடுத்திருப்பாங்க. ஆனா பவித்ரன் இதை பத்தி விசாரிக்க போகணும் அப்படின்றதுக்காக சிசிலிட்ட அவனை ஒப்படைச்சிட்டு அவனை பத்திரமா பாத்துக்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. பாலன் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருப்பான். அப்போ அங்கங்க ஓடி பிடிச்சலாடுறேன் அப்படின்னு ஒளிஞ்சு பிடிச்சலாண்டுகிட்டு இருப்பான். ஒவ்வொரு வாட்டி ஒளிஞ்சுக்கிட்டே இருப்பான். சிசிலி போய் அவனை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படி ஒரு வாட்டி உண்மையிலே அவன் ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஓட்ட வழியா தப்பிச்சு அவன் ஓடிடுறான். சிசிலி எல்லா இடத்துலயும் சுத்தி தேடி பாக்குறான், அவன் கிடைக்கவே இல்லை. அவன் அங்க இருந்து சுத்தமா மறைஞ்சு காணாமலே போயிட்டான். இந்த விஷயம் சீனியர் போலீஸ் எஸ்ஐக்கு தெரிய வர அவர் ரொம்ப கோவப்பட்டு பவித்ரனை பிடிச்சி திட்டுறாரு. சார் இதுல ஏன் தப்பு ஒண்ணும் இல்ல, சிசிலி தான் அந்த பையனை தப்பிக்க விட்டா அப்படின்னு இவனு சொல்ல, உங்களோட கவனக்குறையால ஒரு குழந்தை தப்பிச்சு போயிருச்சு. இங்க பக்கத்துல ஒரு இடத்துல ரெட்ட கொலை நடந்திருக்கு. அந்த கொலைக்கு இந்த பையனுக்கு ஏதோ சம்பந்தம் இருந்திருந்தா அவன் முக்கியமான ஒரு எவிடன்ஸா இருந்திருப்பான், ஆதாரமா இருந்திருப்பான். இப்படி கேர்லெஸ்ஸா தப்பிக்க விட்டீங்களே அப்படின்னு அவர் திட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த பவித்ரன் ஈஸியா சிசிலி தான் இந்த தவறுக்கு காரணம்னு சொல்லி தப்பிச்சிட்டாரு. அப்போ சிசிலி கோவப்பட்டு பவித்ரன்ட்ட வந்து, முன்னாடியே என்கிட்ட பல பேர் சொல்லியிருக்காங்க உன்னை பத்தி, நீ ரொம்ப மோசமானவன், அப்ப நம்பல, ஆனா இப்பதான் நம்புறேன், இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கோவமா போடுறாங்க. இந்த பாலன் அங்க இருந்து தப்பிச்சு போனனால பவித்ரனும் சிசிலிக்கு இருந்த காதல் உடைஞ்சு போயிருது. சின்ன பையன் அப்படின்னு கூட பார்க்காம அவனை பழி வாங்கியாகணும் என்ற எண்ணத்துல அவன் போட்டோவை சிகரெட் துண்டை வச்சு சுடுறாரு. இது நடந்த 6 வருஷம் கழிச்சு பாலன் பெரிய பையனாகி வளர்ந்துறான். அவன் பஸ்ல வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறப்போ இந்த இடத்த பார்த்தோன்னே உனக்கு ஞாபகம் வந்து இந்த இடத்துல இறங்குறான். சின்ன வயசுல இவங்க அம்மாவோட இங்க இருந்த ஞாபகம்லாம் அவனுக்கு வருது. ஸ்கூல் விட்டு இறங்குனது, இவங்க அம்மா கை பிடிச்சிட்டு இங்கிட்டே நடந்து போனது எல்லாமே ஞாபகம் வந்து கரெக்டா அந்த வீட்டை தேடி போறான். அந்த வீட்டை தேடி போனா அந்த வீடு சுத்தமா பழைய நிலைமையில இருக்கு. யாருமே இந்த வீட்டுல வாழாம ரொம்ப பால் அடைஞ்சு போயிருக்கு. என்ன ஆச்சுன்னே ஒண்ணுமே புரியாம இருக்க அங்க வழக்கமா மாங்காய் அடிக்க சின்ன பசங்க வருவாங்கல்ல, அவங்களா இப்ப வளர்ந்து பெரிய ஆளாயிட்டாங்க. அவங்ககிட்ட இவன் போய் அந்த வீட்டை பத்தி விசாரிக்க அங்க இருக்கிற பசங்க தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இங்க ஒரே ஒரு கிளவி மட்டும் இருக்கும், அடிக்கடி துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டே இருக்கும். பார்த்தா அந்த கிளவியே பாத்துக்க வந்த பொண்ணே போட்டு தள்ளிருச்சு. அந்த கிளவியை மட்டும் போட்டு தள்ளாம கூடவே இன்னொரு பொம்பளையே போட்டு தள்ளிருச்சு. போலீஸ் வந்து அவளை புடிச்சிட்டு போனாங்க. அவ ஆக்ரோஷமா கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவளை புடிச்சு ஜெயில போட்டாங்க. இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல தன்னோட அம்மாவை ஜெயில போட்டிருக்காங்க. இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் தான் போய் ஆகணும் அப்படின்னு சின்ன வயசுல இவன் தப்பிச்ச உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் அங்க அவங்க அம்மா பத்தி விசாரிக்க நினைக்க அங்க இப்போ எஸ்ஏ இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா பவித்ரன். அப்ப கான்ஸ்டபிளா இருந்தாலும் இப்போ படிச்சு எஸ்ஏ ஆயிட்டாரு. இவன் போய் என்ன தெரியுதா ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க யாருக்குமே இவன் அடையாளம் தெரியல. பவித்ரனுக்குமே ஃபர்ஸ்ட் இவன் யாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் தான் இங்க இருந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தப்பிச்ச உடனே சின்ன பையன் அது நான் தான் அப்படின்னு சொல்றேன். பவித்ரன் இன்னமுமே நம்ம பாலன் மேல கோவமா தான் இருக்கு. அதனால உனக்கெல்லாம் உதவி பண்ண முடியாது, முதல்ல இங்க இருந்து போ அப்படின்னு விரட்டி விடுறாரு. இவர் உதவி பண்ணாம இருக்கிற காரணமே இவனாலதான் சிசிலி அவளை விட்டு பிரிஞ்சுட்டா. இப்ப வேற ஒருத்தனை கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். இவர் எப்படி நம்மளுக்கு உதவ மாட்டாரு அப்படின்னு பாலன் வேற ஒரு போலீஸ் மூலியமா அவன் அம்மாவை தேட ஆரம்பிக்கிறான். அந்த கொலை பண்ணதுக்கு அப்புறமா அவளை ஜெயில புடிச்சு போட்டாங்க. அங்க நிறைய டார்ச்சர் பண்ணி அவன் என் பையன்ட்ட போகணும் சொல்லிக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் உள்ளேயே பைத்திய மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டா. அதனால நாங்க அவளை பைத்தியர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டோம். அங்கதான் ஒரு 2 வருஷம் இருந்தா. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு வேற ஒரு ஹோமுக்கு மாத்திட்டோம். அங்கதான் இப்ப இருப்பா, அங்க போய் பாருங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அங்க போய் பார்த்தா அவங்க 2 வருஷம் இங்கதான் இருந்தாங்க.
சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப வயலண்டா இருந்தாங்க, அதுக்கப்புறம் அமைதியாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போனா அப்படின்னு கேட்டா பவித்ரன்ற பேர்ல யாரோ கூட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த போலீஸ் எதுக்கு எங்க அம்மாவை கூட்டு போனா அப்படின்னு பாலன் ஒரு மாதிரி கோவப்பட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவனை திட்டி எங்க அம்மாவை எதுக்கு கூட்டு போனேன், எங்க அம்மா எங்க இருக்காங்க சொல்லு அப்படின்னு கேட்க, உன்னாலதான்டா என் காதல் பிரிஞ்சிச்சு, உன்னை பழி வாங்குறது தான் அப்படி பண்ண, உங்க அம்மா எங்க இருக்கான்னு என்னால சொல்ல முடியாது, வேணும்னா நீ லீகலா மூவ் பண்ணிக்க, அந்த அம்மாவோட பையன் தானே நீ, முடிஞ்சா சட்டப்படி ஏதாவது வச்சு ப்ரூவ் பண்ணிக்க, உன்ட்டதான் எதுவுமே இல்லையே, அவதான் அம்மான்னு சொல்ல, நீ எப்படி உங்க அம்மாவை கண்டுபிடிக்கிற நானும் பாக்குறேன் அப்படின்னு இவரு சொல்ல பாலனுக்கு என்ன பண்றதுனே தெரியாம அழுதுகிட்டே வெளியே வர, உனக்கு தேவையான ஒருத்தனை கொடுத்தா நீ அம்மாவை கொடுப்பியா அப்படின்னு கேட்க, உனக்கு யாரடா தெரியும் அப்படின்னு சொல்றப்போ வாண்டட் லிஸ்ட்ல அப்பாஸ் அப்படின்ற ஒருத்தனோட போட்டோ இருக்கு, அவனை நான் கொடுக்குறேன், எங்க அம்மாவை நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இப்பதான் பிளாஷ்பேக் போர்ஷனை காட்டுறாங்க. அப்பாஸ் அப்படின்ற ஒருத்தன் வேகமா ஒரு வண்டியை பிடிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கான். சோ இவன் ஆக்சுவலா ஒரு திருடன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நகையெல்லாம் திருடிட்டு அந்த வண்டியில ஏறி ஆந்திர பிரதேசல இருக்க அவனோட ஊரை நோக்கி போயிட்டு இருக்கான். அந்த அப்பாஸ் அப்படின்றவன் அந்த வண்டியில ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த வண்டிக்குள்ள ஒரு பையன் இருக்கான். அப்படி அந்த பையன் யாருன்னா அவன் தான் நம்ம ஆளு பாலனு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு அந்த வண்டியில தான் ஏறி உட்கார்ந்துருக்கான். இந்த வண்டி பொறுமையா கேரளா விட்டு வெளியே வந்து ஆந்திர பிரதேசல ஏதோ ஒரு ஊர்ல போய் நிக்குது. அப்பாஸும் அங்க இறங்க அந்த சின்ன பையனே அங்க இறக்கி விடுறாங்க. அப்பாஸ் அந்த டிரைவரோட பையன் நினைச்சு விட்டுருப்பாரு. ஆனா டிரைவருக்கும் அந்த பையனுக்கும் சம்பந்தமே இல்ல. நீ எப்படா ஏறி உட்கார்ந்த அப்படின்னு டிரைவர் அவனை திட்ட, நீ ஆச்சு அந்த பையனாச்சுன்னு அப்பாஸ் அங்க இருந்து போயிடுறான். அந்த டிரைவர் அந்த பையனை முதல்ல இங்க இருந்து கிளம்புடான்னு சொல்லி விரட்டி விடுறாரு. இவனுக்கு எங்க போறது தெரியாம அப்பாஸ் பின்னாடியே வந்துகிட்டே இருக்கான். என் பின்னாடி ஏன்டா வர, அடுத்து என் பின்னாடி வந்தா அவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு அவனை திட்டி விட இந்த பையன் அங்கிட்டு போய் ஒளிஞ்சுக்கிறான். சோ அந்த டயத்துல போலீஸ் எய்தாப்ல வர இவன் திருடிட்டு வந்த செயின் எல்லாம் குப்பையில தூக்கி எறிகிறான். போலீஸ் இவனை பார்த்துட்டு என்ன தர அங்கிட்டு தூக்கி எறிஞ்ச, என்ன தெரிஞ்ச அப்படின்னு கேட்க, தேவையில்லாத வேஸ்ட் தான் சார் வெறிஞ்சேன் அப்படின்னு சொல்றான். போலீஸ் குப்பையில தேடி பாக்குறாங்க, ஒண்ணும் கிடைக்கல. இந்நேரத்துல இங்க என்னடா வேலைக்கு போயிட்டு வர சார் அப்படின்னு சொல்ல, ஒழுங்கா இருக்கணும் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து மிரட்டி போயிடுறாங்க. இவன் நம்ம தூக்கி போட்ட தங்கத்தை காணாமேன்னு தேடிக்கிட்டு இருக்க, நம்மளால பாலன் தான் அதை எடுத்து வச்சிருப்பான். போலீஸ்ல இருந்து தன்னை காப்பாத்தி விட்டனால இந்தா பணம் வேணுமா வச்சுக்க அப்படின்னு சொல்ல அவன் வேணான்றான். வேற என்னதான் வேணும் அப்படின்னு கேட்கிறப்ப என் அம்மா வேணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பாலன் நடந்த கதையெல்லாம் சொல்றான். ஓ உன்னை அந்த இடத்துல கூப்பிட உங்க அம்மா வரல, நீ அதே இடத்துல இருந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, போலீஸ் என்ன கூட்டு வந்துட்டாங்க, அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சுட்டு வந்துட்டேன், இந்த மாதிரி எல்லா கதையும் சொல்ல, இப்போ உங்க அம்மாவை கண்டுபிடிக்கணும், அந்த இடத்த பேராவது ஞாபகம் இருக்கா, எங்க இருந்து வந்த எங்க ஏறின எதுவுமே தெரியலையா, சரி விடு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அப்பாஸ்ன்றவன் நம்ம பாலனை அவன் வீட்டுக்கு கூட்டு போறான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க அவன் எதுவுமே பதில் சொல்லல. அவன் டி ஷர்ட்ல பார்த்தா பவித்ரன் போட்டிருக்கு. சரி பவித்ரன் தான் உன் பேரா, இனிமேல் உன்னை பவித்ரனே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் கூடயே வச்சுக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே நாட்கள் ஓட இவங்க அம்மாவை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாஸும் தேட ஆரம்பிக்கிறான். உங்க அம்மாவை நானும் தேட ஆரம்பிச்சேன், ஆனா எந்த டீடைல்ஸும் கிடைக்கல, கொஞ்ச நாள்ல பிடிச்சிடலாம் கவலைப்படாத அப்படின்னு இவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அப்பாஸ் அவனை கூடயே வச்சுக்கிறான். உங்க அம்மாவை கண்டுபிடிக்கிறேன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நிறைய பணம் வேணும், அந்த பணத்துக்கு நீ சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பார்ல சேர்த்து விட அந்த பேர்ல வேலை செஞ்சுக்கிட்டு அவன் கொஞ்சம் காசு சம்பாதிக்கிறான். அந்த காசை வச்சுட்டு நாட்களை ஓட்டிக்கிட்டு இருக்க அப்பாஸும் இவனை வச்சுட்டு தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவனோட ஸ்கூல் பேக்லயே போதைப் பொருள் சப்ளை பண்றது அப்படின்னு இந்த மாதிரி விஷயம் போயிட்டு இருக்க, பையன் நல்ல பையனா இருக்கானே, அவனை நம்மளுக்கு வேலைக்கு அனுப்புன்னு சொல்ல, அதனால பையனை வச்சு தானே நானே தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்பாஸ் யார்கிட்டயும் அந்த பையனை கொடுக்க மாட்டான். அதே டயத்துல உங்க அம்மாவை கண்டுபிடிச்சலாம்னு சொல்லி அவனை ஏமாத்திட்டே இருக்க, நீ படிச்ச ஸ்கூல் அதை ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படின்னு இருக்க, ஞாபகம் இருக்குன்னு உடனே ஸ்கூல் பேர் சொல்றான். அந்த பேர்ல நிறைய ஸ்கூல் இருக்குடா, எப்படா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு இவனை கூட வச்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே ஏமாத்தான். இவன் சின்ன பையனா இருக்கான இவனை வச்சு நிறைய திருட்டு பண்ணி காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். காசு வந்தனால நல்லா குடிச்சு நீ தாண்டா நீ வந்தனால தாண்டா இப்படி ஆயிருக்கு, எல்லாரும் ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என் அம்மா அப்படின்னு இவன் மறுபடியும் கேட்க, ஒன்னு உங்க அம்மாட்ட நான் கூட்டு போறேன், நான் தான் உங்க அப்பா, இனிமேல் நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு குடிச்சிட்டு தூங்க. அப்படியே 6 வருஷம் கழியுது. இந்த பையனும் வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டான். அப்பாஸ் கூடயே தான் இவனும் இருக்கான். இப்ப நான் தனியா போய் வேலை பார்க்க போறேன் அப்படின்னு நம்மால் பவித்ரன் சொல்லிட்டு இருக்கான். சோ இப்போ அவன் பேரு இங்க பவித்ரனா தான் இருக்கனால இவனை பவித்ரனே கண்டினியூ பண்ணுவான். அதை கேட்ட அப்பாஸ், உன்னை இத்தனை வருஷம் வளர்த்ததுக்கு என்ன விட்டுட்டு போறேன்றியா நீ, உனக்கு அவ்வளவுதான், இங்க இருந்து போனேன்னா கதை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி இவர் ரொம்ப கோவமா அப்பாஸ் பேசிக்கிட்டு இருக்கான். நம்மால் பாலனுக்கு இன்னமுமே அவனோட அம்மா ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. அவன் அம்மாவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னே இருக்கு. அந்த மாதிரி சமயத்துல தான் அப்பாஸ் இவன்ட்ட வந்து, நீ பெங்களூர் எங்கேயோ போகணும்னு சொன்னல, அங்கேயே போ, ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆனா அதுக்கு முன்னாடி எனக்காக ஒரே ஒரு உதவி பண்ணிட்டு போ, கடைசியா நம்ம ஒரே ஒரு சம்பவம் பண்ணிக்குவோம், அந்த சம்பவத்துக்கு அப்புறம் எங்க போகணும்னு நினைக்கிறியோ அங்க போய்க்க, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். சோ இப்போ அவன் சொன்ன அந்த ஒரு சம்பவ வேலைக்காக தான் அவங்க பஸ்ல இந்த ஊருக்காக வந்திருப்பாங்க. அப்படி போறப்போ இந்த பஸ் ஸ்டாப் அவன் பார்த்து இவனுக்கு பழைய ஞாபகங்கள் வந்து அவன் அப்படியே அந்த இடத்துல இறங்கி, அதுக்கப்புறம் போலீஸ் பவித்ரனை பார்த்து அவங்க அம்மாவை கண்டுபிடிக்கிற வேலை இறங்கி இருப்பான். சோ இப்போ அங்க இருந்து நடந்து வந்து நம்மால் அப்பாஸ் ஒரு இடத்துல குடியிருப்பான். அங்க போய் பாக்குறப்போ அப்பாஸ் நம்மால் பாலனை பார்த்ததும், டேய் எங்கடா போயிட்ட, திடீர்னு நடுவுல இறங்கிட்ட, உன்னை காணாம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா, நம்ம எதுக்காக இந்த வேலைக்கு வந்தோம் தெரியுமா, இங்க எதுக்கு வந்தோம் தெரியுமான்னு கேட்டுட்டே இருக்க. அவன் அமைதியாவே இருக்கான். நம்ம இங்க வந்த வேலை என்னன்னு தெரியுமா, அவங்க அம்மா கிடைச்சிட்டாங்கடா அப்படின்னு, உங்க அம்மாவை தேடுறதுக்கு தான் நான் இங்க வந்தோம், அவங்க அந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஜெயில அனுப்பிச்சிட்டாங்க, இதை எப்படி உன்ட்ட சொல்றதுன்னு தெரியாம தான் முழிச்சுக்கிட்டு இருந்தேன், அது வரையும் உன்னை நானே பாத்துக்கலாம் தான் நான் உன்னை பாத்துக்கிட்டு இருந்தேன், உங்க அம்மா வெளியே வர்றப்ப சர்ப்ரைஸா உன்னை போய் காட்டலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள உங்க அம்மாவை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல அவங்க எல்லாம் சேர்த்துட்டானுங்க, சரி வெளியே வர வரையும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள யாரோ ஒருத்தன் அவங்க அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போயிட்டான். யாரான்னு பேரை பார்த்தா பவித்ரன். யாராது, இன்னொரு பவித்ரன் உன் பேர்லயே அப்படின்னு சொல்லி இவனு பேசிக்கிட்டு இருக்கிறப்போ இவன் கூட வந்த இன்னொரு ஆளு, அண்ணா போலீஸ் சுத்தி வளச்சிட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்ல, அப்பாஸும் பவித்ரனை ஒரு மாதிரி பாக்குறாரு. கரெக்டா
கரெக்டா அந்த இடத்துல ஒரிஜினல் பவித்ரா போலீஸ் எஸ்ஐ வர, நான் அப்பாஸ் ரொம்ப நாளா தண்ணி காட்டிட்ட போல அப்படின்ற மாதிரி கேட்க, நம்மால அப்பாஸ் பாலனை பார்த்து ஏன்டா அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே, நான் அவங்க எல்லாம் கூட்டு வந்திருக்க மாட்டேன்ல அப்படின்ற மாதிரி பாலன் சொல்றான். இந்த ஆளு உங்க அம்மா காட்டுவான்னு நினைக்கிற, இந்த ஆள் ஃப்ராட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிக்கிட்டே இருக்க, போலீஸ் அவனை எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. நம்மால் பாலனுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி தாங்காம, என்ன மன்னிச்சிராப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்க. விடுடா பெத்த அம்மாக்காக தானே இந்த வளர்த்த அப்பனை காட்டி கொடுத்த, ஒன்னும் பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாச போலீஸ் அங்க இருந்து ஜீப்ல கூட்டு போறாங்க. பாலன் இப்பயாவது எங்க அம்மாவை என்கிட்ட தரலாம்ல அப்படின்னு கேட்க, பவித்ரன் போலீஸ் உங்க அம்மா கடைசி வரையும் உனக்கு கிடைக்க மாட்டான், என் சிசிலி எனக்கு கிடைக்காத மாதிரி, வேணும்னா நீ பண்ண காரியத்துக்கு அவங்கள வேணா காட்டுறேன் அப்படின்னு சொல்றேன். இவனும் அம்மாவை காட்டவாச்சு செய்யறானே அப்படின்னு சொல்லிட்டு பாலன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அங்க போ, அந்த கடைசி அறையில தான் உங்க அம்மாவை அடைச்சு வச்சிருக்கேன், அவளுக்கு நீ யாருன்னு கூட தெரியாது, உடனே மறந்து போய் தான் இருப்பா, போய் பாரு அப்படின்னு சொல்ல, நம்மால் பாலனும் அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக ஆசையா போறான். அவங்க அம்மா பித்து பிடிச்ச நிலைமையில திரும்பி உட்காந்துருக்கா. அம்மா அப்படின்னு கூப்பிட்டதும் திரும்பி இவனை நோக்கி இவனை பார்க்க, அவங்க அம்மாவை பார்த்த இவன் உடனே அங்க இருந்து அவன்கிட்ட எதுவுமே பேசாம ஓடி போயிட்டு இருக்கான். எங்க ஓடி போறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கதான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய டுஷே வருது. இவன் அங்க அடைச்சு வச்சிருந்ததுல பார்த்தது இவனோட அம்மாவே கிடையாது, சிசிலிய, அதாவது உண்மையான சிசிலிய. ஃபர்ஸ்ட் டைம் பஸ் ஸ்டாப்ல சிசிலி அப்படின்ற ஒரு பைத்தியக்கார பொண்ணு இருந்து தான் அந்த ஐடி கார்டு எடுத்திருப்பாங்க அம்மா. சோ அந்த பொண்ணை திருப்பி அந்த கிளவி இருந்த வீட்டுக்கே கூட்டு வந்து வச்சு அந்த பைத்தியக்கார உண்மையான சிசிலிய இவங்க அம்மா தான் கவனிச்சுட்டு இருந்திருப்பா. இவதான் சிசிலி அப்படின்றது அந்த கிளவிக்கு தவிர மத்த யாருக்குமே தெரியாது. சோ அந்த டயத்துல வந்த அந்த கிளவியோட பையனை கண்ணை வச்சு நீட்டின மாதிரி இந்த பைத்தியக்கார சிசிலிய வச்சுட்டு அவ அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருப்பா. பழி எல்லாமே இந்த உண்மையான சிசிலி மேல, அதாவது இந்த பைத்தியக்கார மேல போயிருக்கும். பவித்ரனும் இந்த பைத்தியக்காரி தான் நம்ம பாலனோட அம்மா நினைச்சு அவனையே அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பான். சோ தெளிவா நம்ம பாலனோட அம்மா அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி இருப்பா. இதனாலதான் பாலன் அங்க இருந்து ஓடி தன்னுடைய அம்மா எங்க, நான் வர வரையும் நீ அங்கேயே இருக்கணும் அப்படின்னு ஒரு இடத்த சொன்னாலோ அதே இடத்துல போய் உட்கார்றான். அம்மா கண்டிப்பா அங்க வருவா அப்படி. அங்க போய் உட்காந்துக்கிட்டே இருக்கிறப்ப யாரோ ஒருத்தவங்களோட கை அவன் மேல படுது. யாருன்னு திரும்பி பார்த்தா அதுதான் அவனோட அம்மா. இவன் கண்டிப்பா இந்த இடத்துல வருவான். அங்கேயே 6 வருஷமா மாடு மேய்க்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா. பையன் அவ பார்த்ததும் உடனே அழுக ஆரம்பிக்கிறா. பையனும் அம்மாவை பார்த்து கண்ணீர் விட்டுக்கிட்டு, இப்ப நம்மளோட புது கதை என்னமா, என்னோட புது பேர் என்னமா அப்படின்னு கேட்க, நான் சொல்ற கண்ணான்னு சொல்லிட்டு அவனோட புது பேரை அவனோட காதுல சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த படம் முடிவுக்கு வருது. செமையான ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர். கண்டிப்பா இந்த ட்விஸ்ட்டை நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ட்விஸ்டா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்டா இருந்துச்சுன்னா மறக்காம அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல படத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.